நண்பர்கள் சிலர் கமெண்ட்ல அப்லோட் ஒன்லி ரியல் வீடியோ, இது மட்டும் இல்லாமல் உங்கள் லைவ் கேரக்டரை அதாவது காலமாட்டை கரடிக்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்க அப்படின்னு இது மாதிரியான கமெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலேயே இது ஒரு பேக் டெஸ்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால தான் நான் லைவாக பர்ச்சேஸ் பண்ணாமல் ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய இந்த பேக் டெஸ்ட் ப்ராசஸ் சக்ஸஸ் ஆகுதா அல்லது ஃபெயில் ஆகுதான்னு இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நாளையிலிருந்து லைவ் ட்ரேடிங் எந்த ஒரு தடையோ தடங்களோ இல்லாமல் கண்டிப்பாக தொடரும் என முழு மனதோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள், இன்னும் நம்ம சேனல் மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆக 2778 மணி நேரம் தேவை அல்லது 10 மில்லியன் பப்ளிக் ஷார்ட்ஸ் வியூஸ் தேவை. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்தால் நம்முடைய மார்க்கெட் என்னாச்சு சேனல் மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆயிட்டு நம்மளும் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணிடலாம். நம்ம சேனல் வீடியோஸை உங்களால் முடிந்த அட்லீஸ்ட் ஒரு நபருக்காவது ஷேர் பண்ணுனீங்கன்னா அது எனக்கு மட்டும் இல்ல நம்ம அனைவருக்கும் கிடைத்த வெற்றியா இருக்கும். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இவ்வளவு தூரம் வளர்த்து விட்ட மாதிரியே நம்ம வீடியோஸையும் உங்களால முடிந்த வரை ஷேர் பண்ணி மீதி இருக்கிற அந்த பிசரையும் ஃபில் பண்ணிட்டா நம்மளும் அடுத்த லெவலுக்கு போயிடலாம். தயவிட்டு உங்களுடைய உதவி நம்முடைய மார்க்கெட் என்னாச்சு சேனலுக்கு தேவை. சரி, ஓகே, நம்ம இப்ப இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் என்னாச்சுன்னு பார்க்கலாம். டைம் இப்போ 9:14 AM, வெட்னஸ்டே ஆகஸ்ட் 23, 2023. மார்க்கெட் கரெக்ஷன் ஆன பிறகு பேங்க் நிஃப்டி 71.25 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. ஓவராலாக 44,064.50 பாயிண்ட்ஸ். நிஃப்டி 50 42.75 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. ஓவரால் வேல்யூன்னு பார்த்தாக்கா 19,439.20 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ்ல மார்க்கெட் ஓப்பன் ஆயிடும். மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டி இரண்டுமே சின்ன கேப் அப் ஓப்பனிங். அவசரப்பட்டு நம்ம எதையும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். மார்க்கெட்டை கவனமா வாட்ச் பண்ணிட்டு ப்ராப்பரா அனலைஸ் பண்ணின பிறகு நம்ம இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணலாமா அல்லது மார்க்கெட்டை ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணலாமா அப்படிங்கறத முடிவெடுத்துக்கலாம். மணி இப்போ 9:38 AM. நிஃப்டி 50ல இருந்து ஆகஸ்ட் 24 19,400 புட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இங்க டார்கெட்ல 30% டைப் பண்ணிடலாம். ஸ்டாப் லாஸ்ல 20% டைப் பண்ணிடலாம். குவான்டிட்டியில 1500 டைப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்ட்ரைக்கை பர்ச்சேஸ் பண்ணாம இன்னைக்கு வாட்ச் மட்டும் தான் பண்ண போறேன். இதை முன்னாடியே நம்ம இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சரி, வாட்ச் பண்ணுறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு மட்டும் உன்னோட பேக் டெஸ்ட் சக்ஸஸ் ஆகலைன்னா இந்த வீணா போன ஸ்ட்ராட்டஜியை விட்டுட்டு ஒழுங்காக லைவ் ட்ரேடிங்கு போயிடுன்னு சொல்லிவிட்டாமா. இப்போ இந்த ஸ்ட்ரைக்கினுடைய மார்க்கெட் பிரைஸ் 60.50 காசுல இருந்து நம்ம டார்கெட்ல செட் பண்ணின 30% 78.65 காசை ரீச் பண்ணுமா அல்லது நம்ம ஸ்டாப் லாஸ்ல செட் பண்ணின 20% 48.40 காசை ரீச் பண்ணுமா அல்லது இந்த இரண்டையுமே ரீச் பண்ணாம வேற என்ன நடக்குதுன்னு வெள்ளம் போட்டு இடிச்ச எள்ளுருண்டைய புட்டு நெய் சொட்ட சொட்ட சத்தா சுவையா சாப்பிட்டுக்கிட்டே மார்க்கெட்டை பொறுமையா வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.
கவனமா வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிஃப்டி 50லேருந்து ஆகஸ்ட் 24 19,400 புட் ஆப்ஷன் இந்த ஸ்ட்ரைக்கினுடைய மார்க்கெட் பிரைஸ் 60.50 காசுக்கு பிறகு இந்த ஸ்ட்ரைக் தன்னால் முடிந்தவரை கீழே சென்று விட்டு, அதாவது 55.30 காசு வரைக்கும் கீழே போயிருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் கால்குலேட் பண்ணா 8.59% மைனஸ்ல இருந்திருக்கு. இப்போ இங்கிருந்து நம்முடைய கரடி தனது பாதையில் குறுக்கிட்ட அனைத்து காளைகளையும் தனது ஒற்றை மெழுகுவர்த்தியால் வழுக்கி விழச் செய்து நம்முடைய 30% டார்கெட்டை வெற்றிகரமாக வந்தடைந்தது. கிட்டத்தட்ட சிங்கிள் கேண்டில் நம்முடைய டார்கெட்டை ரீச் பண்ணிடுச்சுப்பா. என்ட்ரின்னு ஒன்று எடுத்தா அது இப்படிதான் இருக்கணும். இந்த சக்சஸை பார்க்கறதுக்கு தான் நான் 3 நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது மாதிரியே உங்களில் யாருக்காவது ஷேர் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு அதன் பிறகு ப்ராப்பராக பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதன் பின்னர் லைவ் ட்ரேடிங்கில் இறங்கி வெற்றி பெறணுங்கிற ஆசை இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி நான் யாருக்கிட்ட ட்ரேடிங் லேர்ன் பண்ணணும்னோ அவர்கிட்டயே உங்களை நான் ரெஃபர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணுங்கிற ஆர்வம் இருந்தால் அவரை காண்டாக்ட் பண்ணும்போது மார்க்கெட் என்னாச்சு பைலட் பேட்ச்னு ரிமைண்ட் பண்ணி உங்களுடைய கோர்ஸ் ஃபீஸில் இருக்கிற டிஸ்கவுண்ட்டை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ப்ராப்பராக லேர்ன் பண்ணுற இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, ஓகே. இந்த ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டை ரீச் பண்ணின பிறகு சிறிது தூரம் மட்டுமே முன்னோக்கி சென்று விட்டு, அதாவது 82.30 காசு வரைக்கும் மேலே போயிட்டு அதன் பின்னர் இந்த கரடி காளைகளின் தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் நம்முடைய 20% ஸ்டாப் லாஸையும் தாண்டி 20.95 காசு வரைக்கும் கீழே உருண்டோடிட்டு இந்த ஸ்ட்ரைக்கினுடைய மார்க்கெட் பிரைஸ் ஆன 60.50 காசை வச்சு டோட்டல் லாஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணா டோட்டலா இந்த ஸ்ட்ரைக் 65.37% மைனஸ்ல இருந்திருக்குப்பா. ஜஸ்ட் மிஸ். 30% டார்கெட்டுக்கு பதிலாக 40%த்திற்கும் மேலே டார்கெட் செட் பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். ஆள் நடமாட்டம் இல்லா வனப்பகுதியில் அதிவேகமாக வந்த லாரியில் அடிபட்ட கரடியை ஐசியூ வார்டில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டது போல் மிகவும் கவலைக்கிடமாக இருந்திருக்கும். ஒருவேளை நான் இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக்ல 1500 குவான்டிட்டியில ட்ரேடிங் பண்ணியிருந்தா என்னுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா 1500 குவான்டிட்டி இன்டூ மார்க்கெட் பிரைஸ் 60.50 காசு போட்டா 90,750 ரூபாயா இருந்திருக்கும். இந்த ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டை மிக சுலபமா ரீச் பண்ணிடுறதுனால எனக்கு கிடைத்திருக்க வேண்டிய லாபம் அப்படின்னு பார்த்தா 1500 குவான்டிட்டி இன்டூ 18.15 பாயிண்ட்ஸ் போட்டா 27,225 ரூபாயா இருந்திருக்கும். 90,750 ரூபாயில நான் இன்னைக்கு நிஃப்டி 50ல ட்ரேடிங் பண்ணியிருந்தா எனக்கு கிடைத்திருக்க வேண்டிய லாபம் அப்படின்னு பார்த்தா 27,225 ரூபாயா இருந்திருக்கும். மாறுதலா இந்த ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டுக்கு பதிலாக ஸ்டாப் லாஸ் ரீச் பண்ணியிருந்தா எனக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நஷ்டம் அப்படின்னு பார்த்தா 1500 குவான்டிட்டி இன்டூ 12.10 பாயிண்ட்ஸ் போட்டா 18,150 ரூபாயா இருந்திருக்கும். ஆனா அது மாதிரியான சூழ்ச்சியின் வலையில் விழாமல் இருப்பதற்கு ஒரே வழி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை ப்ராப்பரா லேர்ன் பண்றதை தவிர வேற வழியே இல்லை. நம்ம இன்னைக்கு நம்முடைய மார்க்கெட் என்னாச்சு ரூல்ஸ் 6 ரூல்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணினோமா இல்லையான்னு நம்ம இப்பதான் பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரைக்கை சரியான டைம்ல பர்ச்சேஸ் பண்ணினோமா, கரெக்டான ஸ்ட்ரைக் அதாவது கால் ஆப்ஷனா அல்லது புட் ஆப்ஷன் அப்படின்னு கரெக்டான ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணினோமா, நம்ம ஸ்ட்ரைக்கை சரியான பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணினோமா, நம்ம ஸ்ட்ரைக்குக்கு சரியான டார்கெட்டை செட் பண்ணினோமா, நம்ம ஸ்ட்ரைக்கை பர்ச்சேஸ் பண்ணின பிறகு மார்க்கெட்டை பொறுமையா நிதானமா வாட்ச் பண்ணினோமா, நம்ம ஸ்ட்ரைக்குக்கு ரிஸ்க் மற்றும் ஸ்டாப் லாஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணினோமா. நம்முடைய மார்க்கெட் என்னாச்சு ரூல்ஸ் 6 ரூல்ஸையும் நம்ம இன்னைக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணினதுனால நம்ம செலக்ட் பண்ணி வாட்ச் பண்ணின ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணியிருக்குப்பா. இன்றைய பேக் டெஸ்ட் பழுதில்லாமல் வெற்றி அடைந்தது. தயவு செய்து ஷேர் மார்க்கெட் பற்றின ப்ராப்பர் நாலேஜ் மற்றும் ஷேர் மார்க்கெட்டினுடைய ரிஸ்க்கை முழுமையாக தெரியாமல் இந்த முன்பின் தெரியா கரடியுடன் கூட்டு சேர்ந்து ஈஸியாக காலையை விரட்டி பணம் சம்பாரிச்சிடலாங்கிற எண்ணம் ஒரு துளி கூட வரக்கூடாது. இதையும் மீறி சொல் பேச்சு கேட்காம ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு உள்ள வந்தீங்கன்னா பையில் இருக்கிற பணத்தை மார்க்கெட் டீ கிளாஸில் பதமாக முக்கி எடுத்து அழுங்காம விழுங்கி விட்டு போய்விடும். தயவு செய்து பங்குச்சந்தையில் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. மார்க்கெட் கரெக்ஷன பிறகு பேங்க் நிஃப்டி 485.80 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. ஓவராலா 44,479.05 பாயிண்ட்ஸ். நிஃப்டி 50 47.55 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. ஓவரால் வேல்யூன்னு பார்த்தாக்கா 19,444 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம மார்க்கெட் என்னாச்சு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் யூஸ்ஃபுல்லான ட்ரேடிங் வீடியோட நாளை நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டிக்கான வீக்லி எக்ஸ்பைரி டே நாளை உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from market என்னாச்சு.